இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருள் வந்து என்னென்னா, நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து இந்த கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நான். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதுவும் சின்ன சின்னதாக. தக்காளி வந்து 4 வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை வந்து 4 வந்து வெட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு. அப்புறம் வந்து அந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி நான் போட்டிருக்கேங்க வீடியோ, அது லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த பொடி வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 2 to 3 டீஸ்பூன். சிறுபருப்பு வந்து நான் ஒரு 50 கிராம் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன், ஊற வச்சு வச்சுருக்கேங்க. சிறுபருப்பு தான் போடணும்னு இல்லை, துவரம் பருப்பும் போடலாம், பட் சிறுபருப்பு போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதனால் நான் அதை போடுறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து இந்த கருணக்கிழங்கு தக்காளிலாம் வந்து இந்த பருப்போடு சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சிடலாங்க. இதில் வந்து இந்த மூக்குக்கடலை கூட போடுவாங்க, அந்த வெள்ளை மூக்குக்கடலை, இல்லைனா வந்து நம்மளுக்கு இந்த கருப்பு மூக்குக்கடலைலாம் கூட போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சில பேர் உருளைக்கிழங்கு தான் போடுவாங்க, நான் போடல, கம்மியாக பண்ணுறதுனால கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து வேக வச்சுக்கலாங்க. இந்த கடுகு வெந்தயத்தோடு வந்து இந்த மிளகாய் தாளிக்கிறதுக்கு போடணும், சொல்ல மறந்துட்டேன், அது 2 எடுத்துக்கலாம் வாசனைக்கு. வெந்துருங்க. இந்த சேனக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்தாச்சு, தக்காளிலாம் போட்டு. இப்போ நான் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணது காரணம் வந்து சேனக்கிழங்கு நான் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதனால தான். வந்து அடுத்து எப்படி வந்து கடாய் வந்து எண்ணெய் பண்ணிடுவாங்க. கடாய் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடுவாங்க. இப்போ கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம் எல்லாம் தாளிக்கிறேங்க. தாளிச்சிட்டேன், பொரிட்டோம். இப்போ வெங்காயம் போட்டாங்க, 2 கல் உப்பு போட்டு வதங்க ஊற்றலாம், சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கு சேனக்கிழங்கு தான் போடணும்லாம் கிடையாது, எந்த காய் வேணால் போடலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. பட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளுக்கு. இப்போ வதங்கிடுச்சுங்க. இப்போ கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு 2 பேருக்கு தான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நிறைய வேணும்னா இது டபுள் வெங்காயம் போட்டுக்கலாம். காரம் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுடலாம். அப்படியே வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சுன்னா இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, சேனக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணலாம், ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ. இது வந்து லேசாக ஒரு கொதிச்சிருச்சுன்னா பெருங்காயம் வந்து ஆஃப் பண்ணுற நேரத்தில் போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க, நல்லாயிருக்கும் வாசனை. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சாப்பிடி வச்சு நம்ம சாம்பார் பண்ணது எப்படிங்கிறத காமிச்சேன் நான். ரைஸோட வந்து சூடான சாப்பாட்டில் வந்து நம்ம நெய் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பொடி இல்லாமல் இருக்கும்போது நம்ம போன்ற பொடிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸும் தெரியும். இதுக்கு அப்பளம், சிப்ஸ், இல்லைன்னா காய் ஏதாவது வேணும்னா கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.